நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இங்கே ஒரு குட்டி தம்பி இருக்கான்ல, எப்போவுமே அவனுக்கு நாங்கள் போய்ட்டு ஏதாவது வாங்கிலாம் கொடுப்போம்ல, அவனுக்கு நாங்கள் போய்ட்டு தீபாவளிக்காக நாங்கள் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து தர போகிறோம். அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து அந்த வீட்டுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சார்பில் வந்து அந்த குட்டி தம்பிக்கோ இல்லை அந்த அம்மாவுக்கோ ட்ரெஸ்ஸு யாராவது ஒருத்தவங்களுக்கு, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம், அவங்க யாருக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த காசுலேருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் ஜாமான் இல்லை கையில் காசு அவங்களுக்கு கொடுக்குறதுனால கொடுத்துடலாம். இது ஒன்று எடுத்துருக்கோம், இன்னொன்று எடுக்க சொல்லியிருக்கேன். இது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சைஸ் கரெக்டாக இருக்குமா? சைஸ் தான் தெரியலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ண போகிறோமோ அதுதான் விலாகாக பார்க்க போகிறோம். பட்டு வந்து தம்பியை தூங்க வச்சிட்ருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து அம்மா பூண்டு உரிக்கிறாங்க. பூண்டு உரிச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் ஆய போகிறேன். என்னென்ன மீன் வாங்கினேன்? பெரிய ராம்பாறை மீன் தான். எவ்வளோக்குன்னு கேளுங்க. எவ்வளோக்கு? அவங்களுக்கு கேட்க சொல்கிறேன். அவங்களுக்கு கேட்டால் அவங்களுக்கு என்னது, நீ தான் வாங்கின? 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். 50 ரூபாய்க்கு மீன் வாங்கிக்கிறாங்க. ராம்பாறை மீன் இது எடுத்து காட்டுற மாதிரி எவ்வளோ இருக்குது. 50 ரூபாய்க்கு தான் உண்மையாக வாங்கினாங்க சொன்னாங்க. காட்டு. ஃப்ரிட்ஜில் இருக்குதா? நான் போய் எத்தாரேன், மீன் எத்தாரேன். அம்மா அடி அம்மா, ஃப்ரிட்ஜில் தான் மீன் இருக்குதாமே, பார்ப்போம். அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒய் 50 ரூபா மீன் பாருங்க, எவ்வளோ மீன் பாருங்க. இந்தாம்மா சூப்பராக பச்சை 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 பச்சைன்னு பிடிச்ச மீன் மாதிரி தண்ணி அதை கட்டி ஆயிடுத்துறா. கொஞ்சம் தானே அது வச்சு கட்டி ஆயிடுச்சுல பாருங்க. மீன் அப்படியே பச்சை பச்சை பச்சைன்னு இருக்குது. புது மீன் கடல்ல இருந்து பச்சை பச்சைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அம்மா. பச்சை பச்சேன்னு ஃப்ரெஷ் மீன் தான். ஃப்ரெஷ் மீன். அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவான் சார். ஃப்ரெஷ் மீன். இந்த மீன் எப்படி இது பாரு, சூப்பரா 50 ரூபாய்க்கு வாங்கலாம் பாருங்க. 100 ரூபாய்க்கு கூட தர மாட்டாங்க எந்த ஊர்லயுமே. எங்க ஊர்ல மீன் மட்டும் மலிவா தான் தருவாங்க. எங்க ஊருக்கு வர மீன்காரருக்குலாம் லாபம் கிடைக்காது, கம்மியான லாபத்துக்கு கொண்டாந்து விற்பாங்க. மீன் புதுசா இல்ல பாருங்க. பாத்தீங்கன்னா மீன் எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெஷ் மீன். 50 ரூபாய்க்கு வாங்க நம்ம மாறாம பாரு மீன். தூங்குற எங்க ஒரு மீன் மீன்லாம் ஆயத்தே இல்ல. நீ கேட்ட மாதிரி தான் நான் பண்றேன். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வந்து பட்டுக்கு அரைச்சி ஊற்றி வைக்கணும். வெங்காயம் தக்காளி இதை பாருங்க. நல்லா இருந்தா நான் பொறுத்துட்டேன். பொறுப்பா வை. இந்த களி அரைச்சி வதக்குறவங்க, இந்த களியிலே நல்லா வதக்குறேன். ஆமா, அரைச்சி ஊற்றி வச்சா ஒரே நாளில் தான் நல்லா இருக்கும், மறுநாள் நல்லா இருக்கு. மீன் குழம்பு ஒரே நாளே சாப்பிட்டு காலி பண்ணிடணும், நாளைக்கு வைக்க கூடாது. நம்மளுக்குலாம் ஒரே நாள் தான், நமக்கு ஒரு நாள் தான் வரும். மீன் குழம்பு மீற மாட்டேது எங்களுக்கு, அடுத்த நாள் ஒரே நாள் தான் வருது. காயெல்லாம் எரியும் பட்ட பழுக்கல பட்ட எரியும். கழுவிட்டேன் நான் பழத்தை உள்ளாதான் பால் வரும். எனக்கு வேணாம்பா. ஐயப்பா, அது ஊர் தாங்க முடியாது. இது பழுத்திடுச்சு நல்லா, வெம்பி போன மாதிரி இருக்குது. செதுக்கிடுன்னு சொல்லு, செதுக்கிடுன்னு சொல்லு. செத்துடு செத்துடுன்னு செத்துடு. தோலெல்லாம் செதுக்கிடு அப்படி. செத்துடு செதுக்கு. எங்க போற? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறியா? புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கினே, சாப்பாடு புக்கெல்லாம்.
அவர் இன்னும் ஸ்கூலே ஜாயின் பண்ணல அவரு. அது பேக் பண்ணி ஸ்கூலுக்கு போறாராம். ஸ்கூல் சேர்த்து விட்டாதான் தெரியும் போல அப்படி கத்து விடுவா. பர்ண மேல இருக்கிற பேக் எடுத்து கொடுக்க சொல்லி நான் ஸ்கூல் போறேன்றாரு. ஒரு பேக் வச்சன் ஸ்கூல் வந்து இன்னைக்கு லீவு, நாளைக்கு போகலாம். ஸ்கூலுக்கு இப்படியா போவாங்க? அழுக்க குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்லிப்பர்லாம் போட்டுக்கிட்டு அழகாக போனோம் ஸ்கூலுக்குண்ணா. வா, மூஞ்ச கூட கழுவாமக்கிற, ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாது. வா இங்கே பாரு, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 6 மாதத்துக்கு மேலே இருக்கு. நம்ம அடுத்த வருஷம் போகலாம். கூட்டா வரமாட்டான், நான் ஸ்கூலுக்கு போக போகிறோன்றோம். சரி, ஸ்லிப்பர் போட்டுட்டு போகலாமா? சாப்பிட நல்லா இருக்கான்னு சொல்லு குழம்பு. நீங்க சாப்பிடலாமா? ஏன் கிள்ளி போட்டு சாம்பார் சாப்பிட்ட? உங்க வீட்டில் சாப்பிட்டியா? ஆமா. மீன் குழம்பு சாப்பிடலையா நீ? சாப்பிட்டேன், ஒரே ஒரு வா சாப்பிட்டேன். இல்லை இல்லை நல்லா தான் இருக்குது, சாப்பிட்டு பாரு. இரு பாப்பா, நான் சொல்கிறேன் இரு. நான் தான் ஜட்ஜி. அதெல்லாம் நல்லா இருந்தா நல்லா இது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, நான் எதுவுமே சொல்லலையே. தண்ணியாக நான் வச்சுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. சரி சாப்பிடு மீன் குழம்ப. வாட்டர் போட்டப்பெல்லாம் துண்டாரு அவர் சொல்றாரு. உப்பு தான் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. ஸ்கூல்ல என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏ அப்புறம் பி ஏ பி சி அப்புறம் சீக்கு அப்புறம் ஏவா. டேய் ஸ்கூலுக்கு போய் வந்தே நீ? பந்தி வச்சு சாப்பாடு போட்டாங்களா ஸ்கூல்ல? ஸ்கூலுக்கு போய் வந்து தூங்கிட்டு சாப்பிடணும், டயர்டா இருக்குல்ல. சும்மா நைய நைய கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போய் வந்திருக்கா, தண்ணி குடி. ஸ்கூல் போய் வந்தோட ஏய் வத்சன், நீ வரலையா வத்சன்? இங்கே பாரு, நானும் அம்மாவும் போகிறோம். வரியா வரலையா? வரலையா? சரி, அப்போ இங்கே தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னாக்கா, இங்கே ஒரு குட்டி தம்பி இருக்கான்ல, எப்போவுமே அவனுக்கு நாங்கள் போயிட்டு ஏதாவது வாங்கிலாம் கொடுப்போம்ல, அவனுக்கு நாங்கள் போயிட்டு தீபாவளிக்காக நாங்கள் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து தர போகிறோம். அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து அந்த வீட்டுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சார்பில் வந்து அந்த குட்டி தம்பிக்கோ இல்லை அந்த அம்மாவுக்கோ ட்ரெஸ்ஸு யாராவது ஒருத்தவங்களுக்கு, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம். அவங்க யாருக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த காசுலேருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் ஜாமான் இல்லை கையில் காசு அவங்களுக்கு கொடுக்குறதுனால கொடுத்துடலாம். அது வந்து நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம். இப்போ வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தான் எடுக்க போகிறோம். எங்கள் சார்பில் ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்க கொடுத்த காசில் அவங்க அம்மாவுக்கு இல்லை அந்த தம்பிக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துடலாம். நாளைக்கு தான் ஆனால் போவோம். நாங்கள் இப்போ போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் கடையில். போகலாம் விட்ட? பீச்சுக்கு இல்லைடா, இப்போ வந்து பட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் ஊர்லேருந்து அப்படியே போகிறோம். நாங்கள் திருக்கனூருக்கு தான் போகிறோம். பொறுமையாக போகப்பட்டு நானாவது பரவாயில்ல, பொறுமையாக தான். இல்லை பெட்ரோல் போடணும். நானாவது பரவாயில்ல, பொறுமையாக தான் வண்டி ஓட்டுவோம். பட்டு திருவூர் போட்டு எங்கள் ஊர் சூப்பராக இருக்கும். எல்லாம் செழுமையாக பச்சை பசேர்னு இருக்கும். இது நல்லா பெருசாக தான் இருக்கு. இது எப்போலேருந்தா இருக்காண்ணா? இது 6ஆம் தேதியிலேருந்தா? தீபாவளிக்கு முன்னத்து நாள் வரைக்கும் இருக்கும். பார்த்துங்க, பேண்ட் இதில் பத்தாது. பேண்ட் வேணால் உள்ள அந்த டேபிள் அதை பாருங்கள். போ இப்போ தான் பாண்டிக்கு போனோம். அப்புறம் தான் வந்து தம்பிக்கு எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. பர்ஸில் காசை வச்சு அந்த பர்ஸை வந்து வண்டியில் கீழே விட்டுட்டு வர்றாரு. நீ எடுத்துட்டு வந்திருப்ப, நான் பர்ஸே நான் பார்க்கவே இல்லை. நீ தான் வச்சிருந்த, என்ன வந்து கேட்குறாரு இவரு. நல்லா இருக்கா? அவரு பார்க்க போகிறாராம். பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன், பாரு. அது பெருசாக தான் இருக்கும்பா, அது பெருசாக தான் இருக்கும். தம்பிக்கு வந்து ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு டிஷர்ட் எடுத்துட்டு அது வேணாம், வேறு எதாவது பாரு. இது ஒன்று எடுத்துருக்கோம், இன்னொன்று எடுக்க சொல்லியிருக்கேன்.
இது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சைஸ் கரெக்டாக இருக்குமா? சைஸ் தான் தெரியலையே. ஏய் நல்லா இருக்குப்பா இது. போதும் போதும். சூப்பராக இருக்கு. என்னதான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எடுத்தியா எடுக்கலையா? இல்லை இல்லை, எல்லா பேண்ட்லேயும் அப்படி இருக்கு. இதில் வந்து நாடெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ வந்து எலாஸ்டின் போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால இது மாதிரி பேண்ட் பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்குதா பாரு. இது மாதிரி கேபிள் ஒயர் தொங்குற மாதிரி. கேபிள் கலந்து இருக்கு, அதை தேடுறேன். தேடு. விலைமலிவு தரம் உயர்வு. விலைமலிவு தரம் உயர்வு. விலைமலிவு தரம் உயர்வு. 2 பேண்ட் போதுமா? 2 போதும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்தான்ட்டோம். என்னென்ன ட்ரெஸ்ன்னு காமிப்பட்டேன். 1 2 3 சூப்பராக இருந்தது. 3 பேண்ட்டு. ஆமாம். டிஷர்ட் வந்து 2. 1 சூப்பராக இருக்கு. டிஷர்ட் சூப்பராக இருக்கு. இந்த பாட்டி அந்த குட்டி தம்பியோடைய பாட்டிக்கு. ஆமாம். சாரி, இது வந்து கிரேப் சாரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா சாஃப்டாக மழை சரி, எடுத்து போயிட்டு நாளைக்கு கொடுத்துருவோம். ஓகே, சரி, பையில் வச்சுட்டு. ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை இது என்ன சாப்பிட்ற? அது பேர் என்ன? விஜயா? எல்லாத்துக்கும் விஜய் தான்.